தமிழன் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டான் என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கமல்ஹாசன் ஆவேச கருத்துக்களை தெரிவித்தார். இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி தந்திருப்பதாக தகவல் பரவும் நிலையில் கமலின் இந்த கருத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசன் தனது கன்னி பேச்சை அவையில் பதிவு செய்தார். தீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தினால் ஏற்படும் குளறுபடிகள், மாநில உரிமை உள்ளிட்டவை பற்றி பேசிய கமல்ஹாசன், உரிமைக்காக தமிழர்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் என ஆவேசமாக கூறியிருந்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதில் தரும் விதமாக பெரிய சகோதரரி பவதி பிச்சாந்தேகி என குறிப்பிட்டவர் தனது பேச்சு அவருக்கு கேட்கும் என கூறினார். பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேகி, சரி கேட்கும் உங்களுக்கு. பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாக கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாக ஆகிவிட்டதாகவும், அதன் பிறகு அந்த பிச்சை பாத்திரம் உருமாற்றி பெரிய உண்டியலானதாக கூறினார். பிச்சை எடுக்கும் உண்டியலை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா என்று கேட்கிறீர்கள். ஆம், அது உண்மைதான். தமிழ் பிச்சை எடுக்கவும் உதவாது, திருடவும் உதவாது. நீங்கள் ஹிந்தியிலேயே பிச்சை எடுக்கலாமே என ஆவேசமடைந்தார். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். மேலும் நிர்மலா சீதாராமனை குறிப்பிடும் வகையில் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் விற்பவன் நான் அல்ல என்றே கமல்ஹாசன் பேசினார். தமிழ் மொழி பிச்சை எடுக்க கூட உதவாதா என நிர்மலா சீதாராமன் கேட்டதாகவும், அதற்கு கமல்ஹாசன் பதிலடி தந்ததாகவுமே இது பார்க்கப்பட்டது. ஆனால் உண்மையில் தமிழ் மொழி குறித்த பேச்சு நிர்மலா சீதாராமனுடையது அல்ல என விளக்கமளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். And I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I'll read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakadu. Tamil padithadu pichai edupadai thavira vera uyir vaala ondrukkum payanpadavillai என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். கையில் ஒரு குறிப்பை காட்டிய நிர்மலா சீதாராமன் இந்த கருத்து 1943ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதியன்று விடுதலை நாளிதழில் வெளியானது என்பதை அழுத்தமாக குறிப்பிட்டார். தந்தை பெரியார் நடத்தி வந்த விடுதலை நாளிதழில் தமிழ் மொழியை சிலர் பிச்சை எடுக்கத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். இப்போதல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பே புலவர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டதாக விடுதலை நாளிதழில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நாளிதழ் தகவலை தான் நிர்மலா சீதாராமன் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். தமிழ் படித்தால் பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ்வதற்கு பயன்படாது என்பதை தந்தை பெரியார் தனது நாளிதழில் வெளியிட்டதை விமர்சிக்கும் விதமாக கூறப்பட்ட கருத்துகளுக்கு தற்போது கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார். M.K. Gandhi helped me write this speech without anger. Periyar helped me add logic. And Anna helped me understand this building. This house is relitigating their participation in our freedom struggle.